வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த 52 வீக் லோ ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து லைஃப் டைம் லோ ஸ்டாக்ஸ், அந்த ஸ்டாக்ஸை எப்படி ஃபில்டர் பண்ணி அதில் வந்து நம்ம என்ன ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம், அதில் வந்து என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சின்ன ஐடியா. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸை பார்த்துடலாம். நிஃப்டி 50ோட கேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக முடிஞ்ச அன்றைக்கி வால்யூமும் வந்து நல்லா ஹியூஜாக இருந்தது, கேண்டில்ஸும் வந்து நல்ல பாசிட்டிவ் கேண்டில் இருந்தது. ஸோ நமக்கு குட் நியூஸ் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ரெடியாக தான் இருக்குது. ஓகே, டேக்ஸு அவங்க பண்ணது, அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் அட் த சேம் டைம் அந்த பாசிட்டிவ்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், ஜானியர்னா முளம் சறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இருக்குது. என்னென்னா குளோபல் வார் வந்து ட்ரேட் வார் வந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கி நியூஸே அதுதான். நீங்கள் யூஎஸ் மார்க்கெட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், குளோபல் மார்க்கெட்டில் வந்து யூஎஸ் மார்க்கெட் 3% வரைக்கும் இறங்கியிருக்கு. இப்போது கரண்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா யூஎஸ் நியூஸ்லேயே வந்து ட்ரம்ப் ரைசஸ் டாரிஃப் ஆன் சைனீஸ் குட், அதாவது சைனீஸ் வந்து யூஎஸ் ப்ராடக்ட்ஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து பெரிய அளவில் இறங்கியிருந்தது. அடுத்ததாக வந்து சைனீஸ் குட்ஸ் மேலே யூஎஸும் வந்து இப்போ வந்து திருப்பியும் ட்ரம்ப் வந்து டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நமக்கு வந்து இப்போது நம்மளுடைய மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் நியூஸ் இருந்தாலும் குளோபல் மார்க்கெட்டில் வந்து நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. ஸோ கவனமாக தான் வந்து மண்டே மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டுடைய கண்டிஷன் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அதனால் ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து இப்போ ஸ்டாக் செலெக்ஷன் அந்த 52 வீக் லோ, லைஃப் டைம் லோ வந்து பார்க்கலாம். moneyworksforme.com அப்படின்னு அந்த வெப்சைட் போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டாக்ஸில் ஸ்க்ரீனர்னு இருக்கும். இப்போ வந்து 1 2 3 மூணாவது மெனுவில் பெஸ்ட் ஸ்டாக்ஸு, அதில் வந்து ஸ்க்ரீனர்னு இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை வந்து கிளியராக சொல்லிடுறேன். ஓகே, அந்த ஸ்க்ரீனரை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும். இந்த பேஜில் நீங்கள் எந்த ஸ்டாக்கை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல நீங்கள் கேட்டது வந்து 52 வீக் லோ கேட்டிங்க. 52 வீக் இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும், ப்ரைஸ் சேஞ்சஸ் இருக்கும், மார்க்கெட் கேபிட்டல் இருக்கும், பிஇ ரேஷியோ, பிபிவி ரேஷியோ, புக் வேல்யூ, ப்ரைஸ் புக் வேல்யூ, அதுக்கப்புறம் இவி, அதுக்கப்புறம் ஆர்ஓஇ, இந்த ரேஷியோ எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 52 வீக் லோவையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 52 வீக் லோவையும் ஆட் பண்ணிவிட்டு அப்டேட் லிஸ்ட்டு கொடுத்துட்டோன்னா இந்த லாஸ்ட்டில் 52 வீக் லோ வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டது என்ன, லைஃப் டைம் லோவையும் 52 வீக் லோவையும் சேர்த்து கேட்டாங்க. இந்த இடத்துலையே வந்து ஆல் டைம் லோன் இருக்குது பாருங்கள், அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் லிஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா 52 வீக் லோவும் வந்துடும், ஆல் டைம் லோவும் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இது ரெண்டுலேயுமே மேட்ச் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆல் டைம் லோலையும் கம்மியாக இருக்குது 52. அது ஆக்சுவலாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 52 வீக் லோவில் ஒரு ஸ்டாக் இருக்குன்னா அந்த ஸ்டாக் ஏறி ஆகணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது. தொடர்ச்சியாக இன்னும் கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டே கூட போகலாம், அந்த மாதிரி சான்சஸ்லாம் இருக்குது. நம்ம அதை எடுத்துக்கிட்டு அதில் எந்த ஸ்டாக் வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வருது, இங்கே பாருங்கள், கோல் இண்டியா வருது 52 வீக் லோ, ஆல் டைம் லோ. அப்போனா என்னென்னா இப்போ தான் ஆல் டைம் லோவை கோல் இண்டியா தொடுது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 181 இருக்குது இப்போதைக்கு. ஓகே, ஸோ 52 வீக் லோவும் வந்து 177, ஆல் டைம் லோவும் 177. அதை டச் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே ஏறிக்கிட்டு வந்துட்டுருக்கு கோல் இண்டியா. அட் த சேம் டைம் இவங்க மணி ஒர்க்ஸ் ஃபார்மில் என்ன போட்டிருக்காங்கன்னா வெரி குட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் மற்ற டேட்டாவெல்லாம் அவங்க வெரி குட்னு போட்டிருக்காங்க அவங்க அனலிஸ்ட் படி. நீங்கள் வந்து இங்கே டேட்டா எடுத்துக்கலாம், பிஇ ரேஷியோ, பிபிவி, ஆர்ஓஇ, இந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், இந்த ஸ்டாக்கை வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, எனக்கு வந்து லார்ஜ் கேப்பில் ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு ஸ்மால் கேப்பில் இதே சேம் கேட்டகரியில் வேணும் அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக இந்த இடத்துல நிஃப்டி 15 இருக்குது பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்எஸ்சி ஸ்மால் கேப் எங்கே இருக்குது ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், நிஃப்டி ஸ்மால் கேப் 100 செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் லிஸ்ட்டு கொடுங்க. அப்போது ஸ்மால் கேப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக லிஸ்ட் ஆகும். இதில் வந்து நார்மலாகவே இவங்க ஸ்க்ரீனரையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டாடா எலக்ஸி வெரி குட்னு போட்டிருக்காங்க, காவேரி சீட்ஸ் கம்பெனி வெரி குட்னு போட்டிருக்காங்க, செஞ்சுரி ப்ளைபோர்ட்ஸ் வெரி குட் போட்டிருக்காங்க, இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் வெரி குட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு இதில் வந்து நீங்கள் லேட்டஸ்ட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க கம்பேரிசன், அதுக்கப்புறம் இந்த பிஇ ரேஷியோ கம்பேரிசன், அதுக்கப்புறம் ஆல் டைம் லோ என்ன, இந்துஸ்தான் காப்பருக்கு 25, 52 வீக் லோ 27, இப்போ 27 தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக் இப்போ 29 இருக்குது. ஓகே, ஸோ நல்ல சீப்பான ப்ரைஸில் கிடச்சிட்ருக்கு. இவங்களுடைய இன்சைட் படி வெரி குட்னு போட்டிருக்காங்க. நீங்களும் இதில் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். இவங்க நாட் குட்னு போட்டிருக்காங்களா, அந்த ஸ்டாக்கில் மோஸ்ட்லி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும், அந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வந்து விட்டுலாம். வக்கராங்கலாம் பாருங்கள், நாட் குட்னு போட்டிருக்காங்க,
நம்மளும் அதே கண்டிஷனில் தான் வந்து அதை ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி TV18 நம்மளும் சரியில்லைன்னு சொல்லியிருந்தோம். ரிலையன்ஸ் குரூப்பில் இருக்குது, மணி கண்ட்ரோலும் இவங்களோட தான். ஸோ நாட் குட்னு போட்டிருக்காங்க. ஸோ காட்ஃப்ரே பிலிப்ஸ் சிகரெட் கம்பெனி சம் வாட் குட்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஆல் டைம் லோ 22 ரூபா, 52 வீக் லோ 1 இயரில் வந்து 640 தொட்டிருக்கு. இப்போ 970 இருக்குது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. இப்போ இதில் வந்து இண்டெக்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் செக்டார் வைஸும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். FMCG செக்டாரில் ஒரு ஸ்டாக் வேணும் அப்படின்னா FMCGயை செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்டேட் கொடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெஸ்ட்டு ஸ்டாக்காக பார்த்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன வருது, FMCGயில் ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் வருது, வெரி குட்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆல் டைம் லோ விட்ருங்க. 52 வீக் லோ வந்து 982, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1156. ஸோ இது வந்து கொஞ்சம் பெட்டரானு பார்க்கணும். PE ரேஷியோ 45, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21.89. ஸோ 1156 ரூபா கொடுத்து வாங்கி நமக்கு 21.89 ஓகேவான்னு பார்க்கணும். அட் த சேம் டைம் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் 582 ரூபா கொடுத்து வாங்கி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24, அது பெஸ்ட்டான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும். இது வந்து 1500 ரூபா கொடுத்து வாங்குற ஸ்டாக், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21. இது 582 ரூபா கொடுத்து வாங்குற ஸ்டாக்கோட PE ரேஷியோ என்ன, இதனுடைய இன்கம் ஒரு ஸ்டாக்குக்கு ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்டாக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து FMCG, அது இல்லாமல் ஆட்டோ செக்டாரு, பேங்கிங் செக்டாரு, ஹெல்த் கேர் போட்டு அப்டேட் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஹெல்த் கேர் செக்டாரில் வந்து என்னென்ன ஸ்டாக் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிரும். கேடிலா ஹெல்த் கேர் பெஸ்ட் போட்டிருக்காங்க, சன் ஃபார்மாசிட்டிக்கல் போட்டிருக்காங்க, தைரோகேர் டெக்னாலஜிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது இல்லாமல் ஃபண்டமெண்டலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃபண்டமெண்டலில் இவங்க ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிலே வந்து எத்தனை பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணுன்றது, 10 இயர்ஸோடைய ROI எவ்வளோ இருக்குது, 5 இயர்ஸோட ROI எவ்வளோ இருக்குது, ஆவரேஜ் 5 இயர்ஸை விட 15% கூடி இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் இது. அதாவது 5 வருஷத்தோட ROI ஆவரேஜாக என்ன இருக்கோ அந்த ஆவரேஜ் ப்ரைஸோட 15% அதிகமாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகும். இப்போது 5 வருஷத்துக்கு வந்து நம்ம எடுத்து அப்டேட் லிஸ்ட்டு கொடுப்போம். 5 வருஷத்துக்கு கொடுத்தோம்னா ஏரிஸ் லைஃப் சயின்ஸு, கேம்ப்ளின் பாயிண்ட்டு, அஜந்தா ஃபார்மா வருது. ஸோ அஜந்தா ஃபார்மாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 961 இருக்குது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. 52 வீக் லோ வந்து 840 இருக்குது. ஸோ PE ரேஷியோ 21.28. PE ரேஷியோ அப்போ தெரியாதவங்க, PE ரேஷியோ இந்த PB ரேஷியோலாம் தெரியாதவங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா, அதுக்கப்புறம் வேல்யூ இன்வெஸ்டிங்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய வீடியோவை கண்டிப்பாக பார்த்துருக்கேன். அந்த 10 வீடியோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, பேசிக் தான். அந்த பேசிக்கே தெரியாமல் நீங்கள் உள்ளே ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பிளேலிஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம யூடியூப்பில். அதை போய்ட்டு நீங்கள் பார்த்துருங்க. அதில் ஒரு 10 வீடியோ இருக்கும். வேல்யூ இன்வெஸ்டிங்காகவே வந்து ஒரு 10 வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து இந்த PE ரேஷியோனா என்ன, PB ரேஷியோனா என்ன, ROIனா என்ன, எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்கோம் ஒவ்வொரு வீடியோவில். அதை வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து இந்த மணி ஒர்க்ஸ் ஃபார்முலா ஃபில்ட்ரேஷன் வந்து நல்லா பண்ண முடியும். இன்னும் நீங்கள் வேறு என்னென்ன ஃபில்டர் பண்ணலாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். CAGRோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்னென்ன நீங்கள் வந்து இந்த சைடு ஃபண்டமெண்டலில் பயன்படுத்திக்கலாம். இதே செக்டார் வைஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் தீம் ஸ்கேனர், பாப்புலர் ஸ்கேனர் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் பண்ண முடியும். இது இல்லாமல் இவங்க பெய்ட் சர்வீஸ் கொடுக்குறாங்க, அதை விட்ருங்க, நமக்கு ஃப்ரீ சர்வீஸே போதும். ஸோ மணி கண்ட்ரோலே வந்து இன்றைக்கி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. ஹோல்டு டைட், ஃபினான்ஸ் மினிஸ்டர் பூஸ்டர் ஷார்ட் லைக்லி டு பிரிங் ரெஸ்பெக்ட்னு சொல்லிட்டு 600 ஸ்டாக்ஸ் ஹிட் 52 வீக் லோ. ஸோ ஹோல்டு டைட் அப்படின்றத வந்து ஹெட்லைன்ஸில் போட்டிருக்காங்க. 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஈச்சர் மோட்டார்ஸ், இதெல்லாம் அவங்க வந்து பெஸ்ட் ஸ்டாக்ஸாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க, டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு உபயோகப்படும். ஸோ 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து நஷ்டத்தை புக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேர் வந்து ஸ்டாக்கு இறங்கிருச்சுன்னா நீங்கள் முன்னாடியே வந்து ஒரு ஸ்டாப் லாஸை வச்சு வெளியே வந்திருக்கணும், இல்லை ஒரு ப்ரைஸை வச்சுட்டு எக்ஸிட் ஆகி வெளியே வந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை லாங் டேர்முக்கு விட்டுறது தான் நல்லது. ஓகே, அதனால தான் நான் வந்து என்ன சொன்னேன்னா, எஸ் பேங்க்கே வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு விட்டுருங்க. ஆனால் புதுசாக வாங்குறவங்க வந்து இப்போ என்ட்ரி ஆக வேண்டாம். அதனுடைய சுச்சுவேஷன் பார்த்துட்டு அது வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம வாங்கலாம். பட் ஆல்ரெடி ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறவங்க வந்து வேறு வழி கிடையாது. இப்போ வந்துட்டு நீங்கள் அதை லாஸை புக் பண்ணுறதுன்றது வந்து சரியான ஒரு விஷயமா இருக்காது. பெரிய ஒரு 100 ரூபா நீங்கள் வாங்கின ப்ரைஸோட 100 ரூபா கம்மியாக இருக்குது. இப்போ போய் விற்று அதில் நஷ்டத்தை புக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணலாமே. அந்த ஸ்டாக்கில் வந்து இன்னும் மேஜரான பேட் நியூஸ்லாம் இன்னும் வரல. அவங்க கம்பெனியை பொறுத்தளவில், மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவில் கஸ்டமர்ஸ் வந்து ஏமாற்றிட்டு போகிற விஷயங்கள் தான் எஸ் பேங்க்கில் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு மேஜராக ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து கிராம்ப்டன் கிரீவ்ஸ் நடந்திருக்கு. இது 2 தான். ஓகே, இப்போ லேட்டஸ்ட்டாக கிராம்ப்டன் கிரீவ்ஸோட இம்பாக்ட் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமும் அந்த ஸ்டாக் வந்து
நேற்றுக்கெலாம் ஏறி இருந்ததையும் நம்மளால் கவனிக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் என்னென்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்கன்னா அதில் அப்புறம் லாஸை போய் புக் பண்ணிவிட்டு வெளியே வராதிங்க, ஹோல்டிங்கில் வந்து வைங்க. எஸ்ஐபி மெத்தடில் பண்ணுங்கள். எஸ்ஐபி மெத்தடுன்றது ப்ரூவன் மெத்தடு. ஓகே, நான் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் எல்லாருக்குமே வரும் எஸ்ஐபி மெத்தடில். அதனால் எஸ்ஐபி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பல்க் அமௌண்ட்டில் இப்போ போய் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் எஸ்ஐபி மெத்தட்லேயே வந்து பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டாக் அனாலிசிஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்ன விஷயத்தில் வந்து வீடியோ வேணும், வேறு எதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்றதை வந்து கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக வந்து லைக் பண்ணிக்கிட்டே இருங்க. வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து அனுப்புவாங்க, ட்ரேடிங் சைடு சர்ச் பண்ணுறவங்களுக்கு. ஓகே, ஸோ நன்றி, வணக்கம்.